எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சென்னையில் டன் கணக்காக காலி ஆகிற முக்கியமான பொருளில் ஒன்று வந்து கோழிக்கறி, சிக்கன். நேற்றுலேருந்து யார் யார் வாங்கினாங்களோ சென்னையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 300 ரூபா ஆயிடுச்சு சிக்கன். 1 கிலோ சிக்கன் 300 ரூபா ஆயிடுச்சு. டன் கணக்காக காலி ஆகுது சென்னையில் மட்டும் வந்து டன் கணக்காக காலி ஆகுது சிக்கன். பெரிய பெரிய யூடியூபர் வந்து இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் பேசி போட வேண்டியதாக இருக்குது. ஒரு முட்டை என்ன விலைக்கு வாங்கினோம் லாக்டவுனுக்கு முன்னாடி, இப்போ என்ன விலைக்கு வாங்குகிறோம் தெரியுமா? 7 ரூபா 50 காசு ஒரு முட்டையோட விலை. விலை ஏறுறதுக்கு காரணம் என்னான்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லா விலையும் ஏறினே இருந்தால் இந்த விலையும் ஏறும், தானாகவே ஏறும். ஏன்னா ஒரு தொழிலுன்னு சொல்லி ஆரம்பித்தா லாபத்தை தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தொழிலை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கண்டிப்பாக யோசிக்கும். கார்ப்பரேட் நிறுவனமே யோசிக்கும்போது பொதுமக்களாகிய வாழ்கிற வியாபாரிகள் என்ன யோசிப்பாங்க? ஒரு வியாபாரி வந்து லாபத்தை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. எல்லா விலையும் ஏறினால தான் வந்து இந்த விலையும் ஏறி இருக்கு. ஒரு சிக்கன் ஃபார்ம் வைக்கிறது சாதாரண விஷயம்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப உழைப்பு இருக்குது. அப்படி இருந்து கூட கம்மியான விலைக்கே வந்து விற்றுன்னு இருந்தாங்க. முட்டையாக இருக்கட்டும், கோழிக்கறியே இருக்கும். இது ஏறுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா விலைவாசி ஏறிச்சு. கோழிக்கு தானியங்கள் போடுவாங்க, அந்த விலை ஏறிச்சு. அதனால தான் இந்த வேலையும் வந்து ஏறுறதுக்கு காரணம். சரிங்களா? இது வந்து சுருக்கமாக சொல்கிறேன் நான். ஏன்னா பேசணும்னு சொன்னால் நிறைய பேசணும். கோழிக்கு என்னென்ன தானியங்கள் போடுறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட்ஸில் போய் என்னென்ன தானியங்கள் கோழி பண்ணையில் உபயோகப்படுத்துகிறாங்க கருத்தில் சொல்லுங்கள். சரிங்களா?